எங்களுடைய பிரதிநிதிகள், அரசியல் பிரதிநிதிகள், குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசியம் பேசி அவர்கள் அதுக்காக முயன்று கொண்டு இருப்பதாக இருக்கின்ற பொழுது சாதாரண விடயங்களில், மக்களுடைய அன்றாட விடயங்களில் ஈடுபடாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது என்பது உண்மை. ஆனால் அவ்வாறும் அந்த பிரதிநிதிகள் செய்கின்றார்களா, அதுக்காகத்தான் செய்கிறார்களா என்றது கூட ஒரு சந்தேகமா இருக்கு. ஏனென்றால் பல சந்தர்ப்பங்களில் செய்திகளை பார்க்கின்ற பொழுது தங்கள் சொந்த விஷயங்களை போய் வடிவாக கதைத்து பெற்றுக் கொள்ளுகிறார்கள். அப்ப மக்களுக்கான விடயங்களையும் அதே மாதிரி கதைத்து பெறலாம் தானே. அண்மையில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்களுடைய தமிழ் தேசியத்தை சேர்ந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மதுபான அனுமதியை பெற்ற செய்திகள் போய்கொண்டிருக்கின்றது. உண்மையில் நான் கூட அர்ச்சுனா அவர்கள் இங்கே வந்து பதவியேற்ற பின் முகநூலில் ஒரு பதிவேற்றிருந்தார், தான் பதவியேற்றிருக்கிறேன், இந்த வைத்தியசாலையை அவிழ்த்தி செய்கிறது தென்மாட்டி மக்கள் சமூக பிரதிநிதிகள் உதவ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் தான் முதலாவது பதவியை அவருக்கு பதில் மதிப்பு போட்டேன். நிச்சயமாக இந்த வைத்தியசாலையை தரம் மேம்படுத்துவதற்கான தங்களுடைய முயற்சிக்கு தென்மாட்டி மக்கள் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்வார்கள் என்று போட்டேன். நீங்கள் அங்க வந்தீங்கன்னா இலகுவாம் வேலைக்கும் அதை செய்து விடலாம் என்று சொல்கின்ற, நேரடியாகவே சொல்கின்ற முன்னத்த முகவர்களினூடாக அவ்வாறான விஷயங்கள் சொல்லப்பட்டு இப்ப நேரடியாக வைத்தியர்கள் சிலர் சொல்லி தனியார் துறைக்கு வேலைக்கு அதை செய்யற முயற்சிகள் அங்கே செய்யலாம்னா இங்கே செய்யலாம்னா இங்கே. வணக்கம். தமிழ் தேசிய பரப்பில் கிட்டத்தட்ட 1977ஆம் ஆண்டிலிருந்து அரசியல் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருபவரும் சாவகச்சேரியில் பிரபலமான விவேக் கல்லூரியினுடைய முன்னாள் அதிபரும் தற்போது அரசியல் செயற்பாடுகளிலும் தமிழ் தேசியம் சார்ந்த செயற்பாடுகளிலும் சமூக நலன் சார்ந்த செயற்பாடுகளிலும் ஈடுபட்டு வருகின்ற மதிப்புக்குரிய திரு கந்தையா அருந்தோபாலன் அவர்களை இந்த சமகால அரசியல் பிரச்சனைகள் மற்றும் சாவகச்சேரி ஆஸ்பத்திரியில் நடந்து வர பிரச்சனைகள் பற்றியெல்லாம் கதைக்கிறதுக்காக சந்திச்சிருக்கேன். அவரோட தொடர்ந்து நாங்கள் உரையாட போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். சாவகச்சேரி ஆஸ்பத்திரியில் பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனையும் இவ்வளவு காலமும் பிரச்சனையோட தான் அந்த மருத்துவமனை இயங்கினது. சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் நீங்கள் கருதுவது அர்ச்சுனா அவர்களினால் வெளிப்படுத்தப்பட்ட பிரச்சனைகள் இவ்வளவு காலமும் இருந்ததா என்ற ஒரு கருத்தெல்லாம் நீங்கள் கேட்கிறீர்கள். உண்மையில் என்னுடைய அவதானத்தின்படி அர்ச்சுனாவினால் வெளிப்படுத்தப்பட்ட பிரச்சனைகளில் பல உண்மைகளும் பல பொய்களும் பல மிகைப்படுத்தப்பட்ட விடயங்களும் இருப்பதாகவே நான் அறிகின்றேன். சாதாரணமாக சாவகச்சேரி வைத்தியசாலையில் நிலவக்கூடிய பல பிரச்சனைகள் பொதுவாகவே யாழ்ப்பாணத்தில் இருக்கக்கூடிய வேறு வைத்தியசாலைகளிலும் அவ்வாறான பிரச்சனைகள் இருந்தன. குறிப்பாக நிர்வாக சார்ந்த பிரச்சனைகள், நிர்வாக பலவீனம் அல்லது குறைபாடுகள் என்று சொல்லலாம். அதாவது ஒரு வைத்தியசாலையின் இந்த நிர்வாக கட்டமைப்பை, அதுக்கு பொறுப்பானவர்கள், இன்னும் அதில் உயர்தர பணி செய்கின்ற பணியாளர்கள் எல்லோரும் இணைந்து நல்ல முறையில் கொண்டு செல்வது ஒரு நிர்வாக சிறப்பாக இருக்கும். ஆனால் அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அந்த நிர்வாக குறைபாடுகள் பல இருந்து வந்திருக்கின்றன. சிறப்பாக அர்ச்சுனா அவர்களால் சுட்டிக்காட்டப்பட்ட சில பிரச்சனைகளை பொறுத்த மட்டில் அதுக்கு சரியான ஆதாரங்கள் எவையும் அவராலும் வைக்கப்படவில்லை, எங்களாலும் அவ்வாறான விடயங்கள் அவதானிக்கப்படாததாக இருக்கின்றது. அவர் குறிப்பாக ஜேஎம்ஓ தொடர்பாக சில குறைபாடுகளை வைத்திருந்தார். அது போல பல பிரச்சனைகள் ஜேஎம்ஓ தொடர்பான விடயங்கள்லாம் கொஞ்சம் கூடுதலாக இருந்தது. மற்ற சத்திர சிகிச்சை கூடம் தொடர்பாக நிதி சம்பந்தமாக கூட எல்லாம் சொல்லியிருந்தார். உண்மையில் அதிலே அவ்வாறான ஒரு பிரச்சனை இருக்கவில்லை. ஜேஎம்ஓவினுடைய பிரச்சனைகள் தொடர்பாக பார்க்கின்ற பொழுதும் அங்கே அவ்வாறானதாக இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் நான் மிக அண்மை காலத்தில், கடந்த 1 ஆண்டு காலத்தில் என்னுடைய உறவினர்கள் 2 மரணம் நிகழ்ந்த பின்னர் அதற்குரிய உடலை எடுக்கின்ற பொழுது எந்த ஒரு பண ரீதியான அல்லது வேறு வகையான அழுத்தங்கள் எதுவும் இருந்ததாக எனக்கு தெரியவில்லை. நான் நேரடியாக இல்லாவிட்டாலும் என்னுடைய உறவினர்களுடன் நின்றிருக்கிறேன். ஆனால் பல சந்தர்ப்பங்களில் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நேரம் தாழ்த்துகின்ற விடயங்கள், அதாவது இறந்தவன் உடலை உரிய நேரத்துக்கு வழங்காமல் கொஞ்சம் காலதாமதம் செய்கின்ற பற்றிய முறைப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் பக்கத்திலும் அதுக்கு நியாயம் இருக்கக்கூடும். என்னால்
ஒரு வைத்தியர். அவர் இல்லாத போது அதுக்கு பதில் வைத்தியர் என்ற வகையில் எதிர்பார்க்கின்ற பொழுது சில வேளைகளில் அது வேண்டுமென்றோ அல்லது உண்மையான காரணங்களாலோ நடைபெற்றிருக்க கூடும். அந்த விடயங்கள் நான் அறிந்திருக்கின்றேன், அது தொடர்பாகவும் நான் கழித்திருக்கின்றேன். ஆனால் என்னை பொறுத்த மட்டில் இந்த அர்ச்சுனாவினால் சொல்லப்படுகின்ற பல விடயங்கள் மிகைப்படுத்தப்பட்ட விடயங்களாகவே இருக்கின்றன. உண்மையில் நான் இப்போ 2 மாதத்துக்கு முன்னர் இந்த வைத்தியசாலையில் ஒரு நோயாளியாக ரோட்டில் இருந்தேன். கிட்டத்தட்ட 11 நாட்கள் இருந்தேன். அதான் முதல் முறை நான் ரோட்டில் இருந்தேன். அந்த வைத்தியசாலைக்கு முன்னர் வைத்தியசாலை சென்று வந்திருக்கிறேன். ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் நோயாளி நண்பு சங்கத்திலையும் நான் அங்கத்தவராக செயற்குழு உறுப்பினராக இருந்திருக்கிறேன். நான் அந்த ரோட்டில் இருந்த பொழுது நான் எந்த விதமான ஒரு தாமதங்கள், பிரச்சனைகள் அல்லது எந்த ஒரு இடரையும் நான் பார்க்கவில்லை. நான் மட்டுமல்ல, அங்கே இருக்கக்கூடிய அத்தனை நோயாளிகளும் மிக சிறந்த முறையிலேயே வைத்தியர்களாலும் தாதியர்களாலும் பார்க்கப்பட்டார்கள். சரியான நேரத்துக்கு நேரம் எல்லாமே சரியாக செய்தார்கள். அன்பாகத்தான் இருந்தார்கள், பழகினார்கள், நல்ல உறவோடு கலந்து கொண்டார்கள். அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது அந்த வைத்தியசாலையில் ஒரு நோயாளிகள் தொடர்பாக ஒரு பெரிய பிரச்சனை இருப்பதாக உதாரணமாக எடுத்து காட்டுகின்ற பொழுது அது எனக்கு ஒரு ஐயத்தை தான் தந்தது. அதற்காக அங்கே இந்த பிரச்சனைகள், சாதாரண நிர்வாகம் சார்ந்த பிரச்சனைகள், சில வைத்தியர்கள் ஒழுங்காக வேலை செய்யாத பிரச்சனைகள், இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கிறது என்பது உண்மை. அது எங்கட சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை, பல வைத்தியசாலைகள் இருக்கின்றன, கூட குறைய இருக்கும். இந்த விஷயங்கள் தான் என்னுடைய அவதானத்தை பொறுத்த மட்டும் இருந்தது. இங்கே பிரச்சனை என்ன, அர்ச்சுனா மிகைப்படுத்தியது போலவோ அல்லது சொல்கின்ற எல்லா விடயங்களும் உண்மை என்றோ நான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. இப்படி சாவச்சேரி மருத்துவமனையில இவ்வளவு நிர்வாக சீர்கேடுகள் நடந்தும் இங்கே இருக்கிற அரசியல் பிரதிநிதிகளும் சரி, சிவில் அமைப்புகளும் சரி, செயற்பாட்டாளர்களும் சரி, ஏன் இதை கண்டுகொள்ள? உங்களுடைய கேள்வியில் இவ்வளவு சீர்கேடுகள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு பெரிய அளவு மாறி தெரிகின்றது. ஒரு நிர்வாக ரீதியாக எல்லா வைத்தியசாலையிலும் இருக்கக்கூடியதும் எல்லா திணைக்களங்க அரச நிறுவனங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதுதான் அங்கே காணப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அங்கே வைத்தியர்களை பொறுத்த மட்டும் அவர்கள் கடமைகள் செய்கின்றார்கள். ஆனால் கடமை நேரம் முழுவதுமாக அவர்கள் ஈடுபடுகிறார்களா அல்லது அவர்கள் வேலை நாட்கள் முழுவதுமாக ஈடுபடுகிறார்களா என்பது தொடர்பாக கவனிக்க வேண்டியது அவர்களுடைய பொறுப்பு. அது எப்பொழுது பிரச்சனைக்குரியா வரும் என்று சொன்னால், ஒரு நோயாளி போய் இருக்கின்ற பொழுது அங்கே வைத்தியர் இல்லை என்று சொல்லப்படுகின்ற பொழுது அல்லது வைத்தியர் வராமல் விடுகின்ற பொழுது அந்த பிரச்சனைகள் இருக்கின்றது. அந்த வகையில் பெரிய ஒரு பிரச்சனை சாவச்சேரி வைத்தியசாலையில் பிரச்சனைப்பட்டதாக வெளியில பெரிய ஒரு கதையும் அப்படியும் வரவில்லை. அவ்வப்பொழுது சில முறைப்பாடுகள் வருகின்ற பொழுது நோயாளி நலன் சங்கம் மற்றும் எங்களை போன்றவர்கள் சம்பந்தப்பட்டவுடன் கதைத்து அதை திருத்துவதற்கு முயற்சிகள் எடுக்கப்பட்டு கொண்டுதான் வந்தது. எங்களுடைய முயற்சி என்பது ஒரு வரையறுக்கப்பட்டது. நாங்கள் இப்படி பிரச்சனை இருக்கு, இது எடுங்கோ என்று சொல்லலாம், கோரிக்கை விடலாமே ஒழிய செய்கிற முத்தலும் அவர்களை பொறுத்தமட்டில் அது எங்கே திரும்ப பிரச்சனைக்கு வருகின்ற பொழுதுதான் நாங்கள் திரும்ப அதை கதைக்க வேண்டியிருக்கும். அவ்வாறான எதுவும் வரவில்லை என்றால் நாங்கள் அதை கதைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பெருமளவு அந்த நிர்வாக ரீதியான எல்லா இடம் காணக்கூடிய நிர்வாக ரீதியான பிரச்சனைகள் இருந்த ஒழிய அதனால நோயாளிகள் பெருமளவு பாதிக்கப்பட்டார்கள் அல்லது அவ்வாறான பிரச்சனைகள் வந்ததுன்னு இதுவரையில் ஊடகங்கள்லயோ பத்திரிகைகளோ நீங்கள் பார்த்திருக்க முடியாது. அவ்வாறு வருகின்ற பொழுது அந்த பிரச்சனை இருக்கும். ஆனால் ஒரே ஒரு இது இங்கே வருகின்ற நோயாளிகளை கூடுதலாக யாழ்ப்பாணத்துக்கு அனுப்புகின்ற ஒரு செயற்பாடு பற்றியும் கதைக்கப்படுகின்றது. அதிலையும் உண்மை இல்லை என்று நான் சொல்ல மாட்டேன். பல நோயாளிகள் அவ்வாறு திருப்பப்படுகின்றது. அதற்கு அவர்கள் கூறுகின்ற காரணம், அதற்கான சிகிச்சை அளிக்கின்ற சாதனங்கள் வைத்தியர்கள் தங்களிடம் இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லலாம். அது அவர்களுக்கு தான் வெளிச்சம். எங்களுக்கு என்னென்ன வைத்தியர்கள் இருக்கிறார்கள், இவ்வாறு செய்வார்கள் என்ன, வைத்தியம் என்பது எங்களுக்கு பொதுவாக தெரிந்த விஷயம் அல்ல தானே. ஆனாலும் பல சந்தர்ப்பங்களில் அவ்வாறு நடைபெற்று இருக்கின்றது என்பது உண்மை. அது மட்டுமல்ல, அவ்வாறு நடைபெறுகின்ற பொழுது உரிய முறையில் நோயாளிகள் யாழ்ப்பாணத்துக்கு அனுப்பப்படாமல் போகின்ற விஷயங்களும் நடைபெற்றிருக்கின்றது. அந்த குறைபாடுகளும் அவையெல்லாம் காலத்துக்கு காலம் சுட்டிக்காட்டப்படுகின்றது. வைத்தியர்கள் மாறுகின்ற பொழுது அல்லது வேறு நிகழ்வுகள் அல்லது பணிப்பாளர் மாறுகின்ற பொழுது திரும்ப திரும்ப வாரான பிரச்சனைகள் எழக்கூடும். ஆனால் எழுகின்ற பொழுது அது இங்குள்ளவர்களால் அல்லது நோயாளி நலன்புரி சங்கத்தினால் சுட்டிக்காட்டப்படவில்லை என்று கருதக்கூடாது. அதுக்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. எங்களை பொறுத்த மட்டும் சுட்டி காட்டலாம், நடவடிக்கை எடுங்கன்னு சொல்லலாம். அதுக்கு மேல
நாங்கள் அவர்கள் மீது அழுத்தங்களை பிரயோகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை தானே? 2009க்கு பிறகு இந்த 15 ஆண்டுகள்ல வடக்குல அதிகமான ஊழல் நடந்ததாகவும் நிர்வாக சீர்கேடுகள் இருக்கிறதாகவும் அதால பொதுமக்கள் பாதிக்கப்படுறதுமான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுது. இதுக்கு இந்த தமிழ் தேசிய அரசியல் பேசுற ஆட்களும் ஒரு காரணம். அவை இந்த பிரச்சனையை சரியா கையாள தவறி ஒரு விடயத்தை நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்டலாம் நினைக்கின்றேன். முதலாவது வினா சம்பந்தமாக இப்ப அர்ச்சுனா அவர்கள் சாவச்சேரி வந்தபடினால்தான் சாவச்சேரியில் இவ்வளவு பிரச்சனை மாதிரி ஒரு பெரிய தோற்றம். வேற ஒரு வைத்தியசாலை போயிருந்தால் அந்த இடத்துல இந்த பிரச்சனை வந்ததாகத்தான் இருந்திருக்கு. அப்ப இதுல இருந்து அந்த பிரச்சனை வெளிக்கொண்டு வந்தது நபர்கள் என்ற விடயங்கள் முக்கியம் பெறுவதை நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். நீங்கள் கேட்ட கேள்வி இந்த என்ன தேசிய ரீதியில் ஈடுபடுகின்ற மக்களுடைய பிரதிநிதிகள் தமிழ் தேசியம் சார்ந்து ஈடுபடுவதனால் அவர்கள் இந்த சாதாரண மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளில் ஈடுபடவில்லை அல்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பு இல்லை என்று அதனால இது ஏற்பட்டிருக்கலாம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள். இது உண்மையில் ஒரு அடிப்படையான பிரச்சனை தான். இன்று அல்ல, மிக நீண்ட காலமாகவே எங்களுடைய பிரதிநிதிகள், அரசியல் பிரதிநிதிகள், குறிப்பாக பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் தேசியம் பேசி அவர்கள் அதுக்காக முயன்று கொண்டு இருப்பதாக இருக்கின்ற பொழுது சாதாரண விடயங்களில், மக்களுடைய அன்றாட விடயங்களில் ஈடுபடாத ஒரு நிலைமை காணப்படுகின்றது என்பது உண்மை. கடைசியில் அதுவும் இல்லை இதுவும் இல்லை என்று மக்கள் ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. அப்போ அதில் அவர்களுக்கும் ஒரு சிக்கல் இருக்கின்றது. இது இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சிங்கள அமைச்சர்களுடன், ஜனாதிபதியுடனோ பிரதமருடனோ ஒரு உறவுடன் கலந்து தீர்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது உண்மை. அப்ப இவர்கள் அவர்களுடன் போய் இவ்வாறான விடயங்களை கேட்கின்ற பொழுது அவர்கள் ஏதோ இவர்களுக்காக செய்வது போல ஒரு விடயத்தை ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இந்த தமிழ் தேசியம் என்ற அதற்கான குரலுக்கான ஒரு மதிப்பை இல்லாமல் செய்து விடுவார்களோ என்று அவர்கள் நினைக்கின்றார்கள். அதாவது இந்த பிரதிநிதிகளை பொறுத்தமல்ல அவர்கள் நினைப்பதாக நான் கருதுகின்றேன். அதனால இந்த விடயங்களில் அவர்கள் கவனிப்பது மிக குறைவு என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதிலே எந்த விதமான சந்தேகம் இல்லை. ஆனால் அவ்வாறும் அந்த பிரதிநிதிகள் செய்கின்றார்களா, அதுக்காகத்தான் செய்கிறார்களா என்றது கூட ஒரு சந்தேகமா இருக்கு. ஏனென்றால் பல சந்தர்ப்பங்களில் செய்திகளை பார்க்கின்ற பொழுது தங்கள் சொந்த விஷயங்களை போய் வடிவாக கதைத்து பெற்றுக் கொள்கிறார்கள். அப்ப மக்களுக்கான விடயங்களையும் அதே மாதிரி கதைத்து பெறலாம் தானே. அண்மையில் கூட நீங்கள் பார்த்திருப்பீர்கள், எங்களுடைய தமிழ் தேசியத்தை சேர்ந்த 2 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இந்த மதுபான அனுமதியை பெற்ற செய்திகள் போய்கொண்டிருக்கின்றது. ஸோ அவர்கள் சொந்த விஷயங்கள் அவ்வாறு ஈடுபடுகின்ற பொழுது நிச்சயமா மக்களுக்கான விடயங்களும் கூடுதலாக ஈடுபடலாம். அதுக்காண்டி அவர்கள் ஈடுபட வேண்டிய சில பிரச்சனைகள் வருகின்ற பொழுது ஒட்டுமொத்த கதைக்கிறார்கள், பாராளுமன்றத்திலும் கதைக்கிறார்கள். ஆனால் உண்மையில் பாராளுமன்றத்தில் வேறு குரல் எடுப்பது நூடாக இதையும் சாய்த்து விட முடியாத, அது இந்த மக்களுடைய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, இனிய தமிழ் தேசியம் சார்ந்து அவர்கள் கதைக்கிற விடயங்களாக இருந்தாலும் எங்களுடைய அனுபவம் அவ்வாறு தரவில்லை. ஆனால் நிச்சயமாக இந்த இடத்துல அந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களுடைய இந்த பிரச்சனைகள் செவிசாய்க்க வேண்டியதும் அதை கூடுதலாக கவனிக்க வேண்டியதும் ஒன்றாக நான் கருதுகிறேன். நிச்சயமாக அதிலையும் அவர்கள் ஈடுபட வேண்டியவர்களாக இருக்கின்றார்கள். ஏன்னா ஒரு பாராளுமன்ற பிரதிநிதிகள் இருக்கின்ற பொழுது அவர்கள்தான் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கொண்டு செல்ல வேண்டும், கொண்டு சென்று அதை தீர்க்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அர்ச்சுனா தனக்கு எதிராக நடக்க இருந்த அந்த விசாரணைகளையும் இன்னொரு பக்கம் மடைமாற்றி விடுறதுக்காக மக்களை இப்படி கூப்பிட்டு உணர்ச்சி வசப்படுத்தி இந்த பிரச்சனையை கையாண்டார் என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இல்ல, இந்த அர்ச்சுனாவினுடைய ஆரம்பத்திலே அவர் இந்த சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் இவ்வளவு பிரச்சனை இருக்கின்றது என்று வெளிக்கொணர்ந்த பொழுது அர்ச்சுனா சார்பாக அல்லது அர்ச்சுனாவினுடைய பக்கத்துல நின்றவர்கள் கூட பின்னர் அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் வெளிப்படுத்தலையும் பார்க்கின்ற பொழுது ஒரு ஐயம் கொள்ள வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. உண்மையில் நான் கூட அர்ச்சுனா அவர்கள் இங்கே பதவியேற்ற பின் முகனில் ஒரு பதிவேற்றிருந்தார், நான் பதவியேற்றிருக்கிறேன், இந்த வைத்தியசாலையை அவிழ்ச்சி செய்கிற தென்மாட்சி மக்கள் சமூக பிரதிநிதிகள் உதவ வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். நான் தான் முதலாவது பதவியை அவருக்கு பதில் மதிப்பு போட்டேன். நிச்சயமாக இந்த வைத்தியசாலையை தரம் மேம்படுத்துவதற்கான தங்களுடைய முயற்சிக்கு தென்னாட்சி மக்கள் அனைவரும் உங்களுக்கு ஒத்துழைப்பு நல்வார்கள் என்று போட்டேன்.
ஆனா அதன் பின்னர் அவருடைய பதிவுகள் அல்லது அவருடைய செயற்பாடுகள், அவருடைய கதைகள் எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது ஒரு ஐயம் வந்தது. இவர் உண்மையில் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையில் உள்ள குறைகளை தீர்க்கத்தான் முயற்சிக்கின்றாரா, அல்லது அவர் பின்னால வேறு நோக்கங்கள் இருக்கின்றதா என்ற ஒரு ஐயம் எனக்கு மட்டுமில்லை பலருக்கும் ஏற்பட்டது. அதை நீங்கள் பார்த்திருக்கலாம். முதலில் அவருக்கு சார்பாக கூடிய மக்கள் அவர் திரும்ப வருகின்ற பொழுது அங்கே பெரிதாக இல்லை என்பதனூடாக நீங்க அறியலாம். அவருடைய நோக்கம் அல்ல அவருடைய செயற்பாடுகள் மீது மக்கள் நம்பிக்கை இழந்து விட்டார்கள். அந்த வகையில் நான் பார்க்கின்றேன், நிச்சயமாக அர்ச்சுனா அவர்கள் சாவச்சேரி ஆதார வைத்தியசாலையினுடைய பிரச்சனைகளை அல்லது வைத்தியத்துறையில் நிலவுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கின்றதுக்காகத்தான் இந்த நடவடிக்கைகள் அல்லது செயற்பாடுகள் வெளிப்படுத்தல இறங்கி இருக்கின்றார் என்று நிச்சயமாக நம்ப முடியாதாக இருக்கின்றது. என்னுடைய கருத்து, அவர் வேறு ஒரு நிகழ்ச்சி அல்ல வேறு ஒரு தேவைக்காக இயங்குவது போல் இருக்கின்றது. என்றால் ஒரு பிரச்சனை ஒன்றை இனங்கண்டால் அதை தீர்க்கிறது தொடர்பான அணுகுமுறைகள் எல்லாம் இருக்கின்றது. அது சம்பந்தமாக எடுக்கின்ற நடவடிக்கைகள் இருக்கின்றன. அர்ச்சுனாவினுடைய அந்த நடத்தைகளை அல்லது அவர் செய்த விடயங்களை பார்க்கின்ற பொழுது உண்மையில் ஒரு ஐயம் வரும். அது பிரச்சனையை தீர்க்கத்தான் எடுக்கிறார். சாவச்சேரி ஆதார வைத்தியசாலை பிரச்சனையை வெளிக்கொண்டு வைத்தியர்கள் மீது, சாவச்சேரி வைத்தியர்கள் மீது குற்றஞ்சாட்டி அது படிப்படியாக வெளிக்கிட்டு போதனா வைத்தியசாலை பணிப்பாளர்கள், பிராந்திய பணிப்பாளர்கள், இப்படி எல்லா வைத்தியர்களையும் ஏதோ ஒரு மோசமானவர்கள் என்று சித்தரிப்பதனூடாக தன்னை ஒரு கதாநாயகனாகவும் அல்லது ஒரு புரட்சியாளனாகவும் அதை காட்டுவதனூடாக அவர் அந்த ஒரு பெரிய ஒரு பிம்பத்தை உருவாக்க முனைந்தாரே ஒழிய அடிப்படையில் அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும் என்ற நோக்கில் அது சார்ந்த நடவடிக்கை எடுப்பது போல எனக்கு தெரியவில்லை. இந்த பிரச்சனையினுடைய வடிவம் வேற திசையில போய் கொண்டு நினைக்கிறீங்களா? நீங்க சொன்ன பதில இருக்கு. இதுல என்னன்னு சொன்ன உண்மையில் அந்த அர்ச்சனாவினுடைய நடவடிக்கைகள் இப்பொழுது அந்த பிரச்சனைகளை விட்டு வேறு இடத்துக்கு போய்விட்டது. அதன் காரணமாக அர்ச்சனா உண்மையில் அந்த பிரச்சனைகள் தொடர்பாக காய்த்திருந்தால் அவ்வாறு போனதனால அதனை பாதிப்பு தான் ஏற்பட்டிருக்கு. அந்த பிரச்சனைகளை மறந்து வேறு வேறு பிரச்சனைகள் இங்கே புதிதாக வருகின்றது. அரசியல் அதுக்குள்ள கலந்து விட்டது. தனிநபர் தூற்றுதலும் போற்றுதலும் கூடுதலாக வந்திருக்கின்றது. இந்த நடவடிக்கைகள் நூடாக அது மக்கள் மத்தியிலும் அல்லது வேறு இதுலையும் அவர்கள் அந்த விடயங்கள் தொடர்பாக முக்கியத்துவம் அளிக்கப்படுகின்ற. இப்ப சாவச்சேரி வைத்தியசாலை பிரச்சனை ஒரு பக்கம் ஒரு மறைந்து விட்டது, அல்லது எங்களுடைய வைத்தியத்துறையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மறைந்து விட்டது போல் தெரியும். மற்றது இப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், வைத்தியர்கள் மீது ஒரு தனிமனித தாக்குதல் மிக கூடுதலாக போய்கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அதுவும் குறிப்பிட்ட சில வைத்தியர்கள் மீது அல்லது பொறுப்பாளர்கள் மீது அவ்வாறு நடந்து வர பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அந்த வைத்தியர்கள் மீதான ஒரு நன்மதிப்பை கெடுக்கின்ற முயற்சிகளும் திட்டமிட்டு செய்யப்படுகின்றன போல் என தெரிகின்றது. முகநூலில் செல்லலாம், வேறு வகையான ஊடகங்கள்ல செல்லலாம், சரி இருக்கலாம். எனக்கு என்ன பொறுத்தவரை இப்பொழுது வருகின்ற பல விஷயங்கள் ஏதோ ஒரு நிகழ்ச்சியின் அடிப்படையில் இவ்வாறான ஒரு நிலைமை தோற்றுவிக்கப்படுவதாக நான் உணர்கின்றேன். அது இன்னும் காலம் செல்லத்தான் அது எப்படி தெரியும். இந்த அரசியல்வாதிகளின் சம்பந்தம் அல்ல தொடர்பட்டு அவர்களுடைய நடவடிக்கை ஒரு பக்கம் இருக்க, சில குறிப்பிட்ட ஊடகங்களூடாக குறிப்பிட்ட வைத்தியர்களை மையமாக கொண்டு சில தாக்குதல்கள் மேற்கொள்ளப்படுவது, வைத்தியத்துறையை மோசமானதாக சித்தரிக்கிறது, இது எல்லாம் ஒரு வகையில் ஒரு ஆரோக்கியமான விடயமாக எனக்கு தெரியல. வேறு வேறு தேவைகளுக்காக வேறு வேறு நபர்களால் மேற்கொள்ளப்படுகின்றதா அல்லது வேறு வேறு தரப்புகளால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றதா என்ற ஐயம் இருக்கின்றது. உங்களோட வாழ்வு அனுபவத்தின் அடிப்படையில் உண்மையிலேயே வடக்குல மருத்துவ மாஃபியா, குறிப்பா யாழ்ப்பாணத்துல மருத்துவ மாஃபியா இருக்குதான்? இதுல இந்த மாஃபியா என்ற சொல்லு கூட எனக்கு அவ்வளவு உடன்பாடு இல்லை. அது ஒரு இதானது. உண்மையில் இங்கே ரெண்டு விஷயம் இருக்கின்றது. ஒன்று அரச வைத்தியத்துறை ஒன்று இருக்கின்றது, தனியார் வைத்தியத்துறை ஒன்று இருக்கின்றது. இதனுடன் சம்பந்தப்பட்டு இந்த ரெண்டு துறைகளுடன் சம்பந்தப்பட்டு வழங்குனர்கள் அல்லது வேறு விஷயங்களோட தொடரப்பட்டவர்கள் எல்லாரும் இருக்கத்தான் செய்கின்றார்கள். அரசு துறையில் இருக்கின்ற வைத்தியர்கள் தனியார் துறையில் வேலை செய்வதை நாங்கள் பார்க்கணும். இப்படியான ஒரு அமைப்பு இங்கே காணப்படுகின்றது. இந்த நிலையில சிலர் கூறுவது போல தனியார் துறை இருக்கக்கூடாது என்று, அல்லது வைத்தியர்கள் தனிப்பட்ட ரீதியில் தனியார் வைத்தியசாலையில் வேலை செய்யக்கூடாது என்றது எல்லாம் உண்மையில் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் அல்ல, சாத்தியமான விடயம் அல்ல.
தனியார் துறை என்பது இருக்கத்தான் வேண்டும். ஏனென்று சொன்னால் அது அரச துறையினுடைய நெருக்கடிகளை குறைக்கும். அரசு துறையினுடைய நெருக்கடிகள் குறைக்கும். எல்லோரும் வைத்தியசாலைக்கு போனால் நிச்சயமாக கஷ்டம். இப்பொழுதே நீங்கள் யாழ் போதனா வைத்தியசாலையில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நோயாளி எண்ணிக்கை கூட, வைத்தியர்கள் தாதிகள் எண்ணிக்கை குறையும். அப்ப இன்னும் இந்த துறை இயங்காவிட்டால் நிச்சயமாக அது கட்டுப்படுத்த முடியாம இருக்கு. மற்றது இந்த வைத்தியர்கள் தனியார் துறையில் செய்யக்கூடாது என்பதும் அது அல்ல. இன்றைக்கு எல்லா துறைகளிலும் சட்டங்கள் இருந்தாலும் கூட, உதாரணமாக ஆசிரியர் தொழில் கூட தனியார் கற்பிக்க கூடாது என்ற ஒரு சட்டம், அல்லது ஒரு அரச பணியில் உள்ள ஒருவர் வேறு ஒரு வர்த்தக முயற்சியில் ஈடுபடக்கூடாது என்பது அடிப்படை விதிகள் இருக்கின்றது. இருந்தாலும் நாங்கள் அதை பார்ப்பதில்லை. எல்லாரும் எல்லா இதிலையும் ஈடுபடுவார்கள். இங்க எங்க பிரச்சனை வருகின்றது என்றால், தனியார் துறை இயங்குவதனால் அரச துறை பாதிக்கப்படுவதாக இருக்கக்கூடாது என்பதுதான். அதை ஒரு சிறிய உதாரணத்துல சொன்னால், இப்பொழுது கதைக்கப்படுவது போல, ஒரு வைத்தியர் தன்னுடைய கடமை நேரத்தில் கடமை செய்யாவிட்டால் தனியார் துறையில் போய் வேலை செய்வது. அதில் ஒரு ஆசிரியர் பாடசாலை நேரத்தில் பாடசாலையில் இல்லாது போய் தனியார் கல்யாணம், இதுதான் அங்கே பிரச்சனைக்குரியதாக மாறுகின்றது. அல்லது அங்க இருக்கக்கூடியவர்கள் வைத்தியர்கள் நீங்கள் அங்க வாங்க, அங்க நாங்கள் பார்ப்போம் என்று சொல்றது எல்லாம், இதுதான் அங்கே முரண்பாட்டை தோற்றுவிக்கின்ற விஷயங்கள். இப்படியான விஷயங்கள், அல்லது இன்னும் வேறு சில விஷயங்கள் சொன்னால், வைத்தியசாலைக்கு பரிசோதனை போனால் அவர்கள் அங்கே செய்யாமல், அங்கே சாதனங்கள் இருந்தாலும் செய்யாமல் தனியார் துறைக்கு அதை திருப்பி விடுகின்ற தன்மை என்ற குறைபாடுகள் எல்லாம் சொல்லப்படுகின்றது. இவ்வாறான குறைபாடுகள் நிச்சயமாக என்னென்று சொன்னால், அங்கே இருக்கக்கூடிய ஒரு குறைந்த அளவிலான, பெரும்பாலானவர்கள் அப்படி இல்லாவிடம் கணிசமான வைத்தியர்கள் தனியார் துறைக்கு முக்கியத்துவம் எடுத்து அரசு துறையை அது சரியான முறையில் இயங்காம, அதில் தங்களுடைய கடமையை சரியான முறையில் செய்யாமல் தனியார் துறையை ஊக்குவிக்கின்ற நிலைமைகள் இருக்கத்தான் செய்கின்றன. அவ்வாறு இருக்கின்றது. அது ஒரு ஒரு குறைந்த பகுதி. நான் நினைக்கிறேன், ஒரு வைத்தியத்துறையில இருக்கின்ற, நீங்கள் அறிந்திருப்பீர்கள், ஒரு வைத்தியத்துறையில இருக்கின்ற இன்னும் ஒரு 5 தொடக்கம் 10 வீதத்துக்கு உள்ளானவர்கள் தான் தனியார் துறையில் இருக்கிறார்கள். எல்லாரும் தனியார் துறைக்கு போவதல்ல. ஆனால் நிச்சயமாக நான் பல விடயங்களை கேட்டிருக்கின்றேன், கேள்விப்பட்டிருக்கின்றேன். இப்பொழுது தனியார் துறை அரச துறைக்கு போகின்ற பொழுது நீங்கள் அங்க வந்தீங்கன்னா இலகுவாம் வேலைக்கும் அதை செய்து விடலாம் என்று சொல்கின்ற, நேரடியாகவே சொல்கின்ற, முன்னத்த முகவர்களினூடாக அவ்வாறான விஷயங்கள் சொல்லப்பட்டு இப்ப நேரடியாக வைத்தியர்கள் சிலர் சொல்லி தனியார் துறைக்கு வேலைக்கு அதை செய்கிற முயற்சிகள், அங்கே செய்யலாம்னா இங்கே செய்யலாம்னா இங்கே பேஷன்ஸ் நோயாளிகள் பட்டியல் இருப்பதாக அவர்கள் சொல்லக்கூடும். ஆனாலும் நிச்சயமாக அவ்வாறான சில தூண்டுதல்கள் அல்லது முறைகேடுகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவு வைத்தியர்கள் தங்களுடைய அரச பணியை விட தனியார் துறை பணிகள் மீது கூடுதலான விசுவாசமும் அக்கறையும் கொண்டு இயங்க பணம் உழைக்கிறது. அப்ப அவ்வாறு இயங்குகின்ற தன்மை காணப்படுவதை நாங்கள் பார்க்கின்றோம். தனியார் துறையும் அவ்வாறான நடவடிக்கைகளுக்காக வைத்தியர்களை ஊக்குவிக்கிற நிலைமைகளும் பல வழிகளில் மேற்கொள்ளப்படுவதாக அறியப்படுகின்றது. அப்ப இந்த வகையில அவ்வாறான ஒரு செயற்பாடு இருக்கின்றது. இதுக்கு எதிராகவும் இருக்கின்றது. அதாவது தனியார் துறையில் ஒரு விசேட வைத்திய நிபுணரிடம் கன்சல்ட் பண்ண போகின்ற பொழுது, செல்கின்ற பொழுது அவர் அதை பார்த்துவிட்டு நீங்கள் நாளைக்கு என்னுடைய வாட்டு வாங்க, நாங்கள் அதை செய்வோம் என்று சொல்கின்ற நிறைய வைத்தியர்களை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. நிச்சயமாக நான் கூட அவ்வாறு அனுபவப்பட்டிருக்கின்றேன். என்னுடைய இதய வைத்தியத்தின் காரணமாக குறிப்பிட்ட ஒரு வைத்தியர் செல்கின்ற பொழுது, சார் நீங்கள் அங்கே வாங்க எல்லாம் செய்யலாம் என்று மிக சிறப்பாக அங்கே ஒழுங்கின் முறையில் செய்தையும் பார்க்கணும். அப்ப நாங்கள் இப்படி இருக்கின்ற எல்லாம் இப்படி என்று சொல்லக்கூடாது. இதுக்கு எதிர்மாறான விஷயம் இருக்கிற ஒரு கணிசமானவர்கள் நீங்கள் சொன்னது போல அவ்வாறு இருக்கின்றார்கள். ஊழல் முறைகேடுகள் தொடர்பாக நிச்சயமாக அப்படி கதைத்தாலும் எங்களுக்கு அந்த ஊழல் முறைகேடுகள் பற்றிய நல்ல ஆதாரங்கள் சான்றாதாரங்கள் இல்லாமல் நாங்கள் கதைப்பது அது ஒரு ஆரோக்கியமானதாக இருக்காது. சொல்லுவார்கள் இப்படி நடக்குது இப்படி, ஆனால் உண்மைத்தன்மைகளை நிச்சயமாக அதுல வெளிக்கொணர வேண்டும். அது நான் நினைக்கின்றேன், எங்களுடைய ஊடகங்கள் கூட செய்திகளை விடுகின்றதை ஒரு செய்தி தொடர்பான ஒரு புலனாய்வு ரிப்போர்ட்டை என்று மிக ஆழமாக தரவுகளை சேகரித்து விடுற தன்மை நான் நினைக்கல. இங்கே அப்படியான ஒரு ஊடகங்கள் அப்படி செயற்படுதுன்னா நான் ஊடகங்கள் அவ்வாறு செயற்படலாம். ஊடகங்களுக்கு அந்த வாய்ப்புகளும் அல்லது அதற்கான
தன்மைகளும் கூடுதலாக வெளிப்படுகின்றது இருக்கின்றது. எனவே ஊடகங்கள் நிச்சயமாக இவ்வாறான விஷயங்களை கொண்டு வருகின்ற பொழுது, தரவுகளுடன் வெளிப்படுத்துகின்ற பொழுது அது ஏற்றுக்கொள்ளப்படும். ஆனால் ஒருவர் சொல்லுவதை வைத்துக்கொண்டு அதையே ஊடகங்கள் உதாகரமாக்குகின்ற பொழுது அது ஒரு எதிர்மான விளைவுகளை கொண்டு வரும். கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் இந்த அர்ச்சனாவினுடைய விஷயத்தில் அவ்வாறான ஒரு நிகழ்வு நடந்ததாகத்தான் நான் கருதுகிறேன். அவர் ஒரு விஷயத்தை சொன்னார், எனக்கு அங்கேருந்து தான் கடிதம் வர வேணும், அப்பதான் நான் போவேன் என்று. அது என்னதை குறிக்குது என்றால், நான் இந்த இதுக்கு மதிப்பளிக்க தேவையில்லை. குறிப்பாக அர்ச்சனா சார்பாகவும் இந்த வைத்தியர்களை மோசமாக தாக்குவதாக பல்வேறு கருத்துக்கள் சொல்லப்பட்டதை நான் பார்க்கின்றேன். நான் சாதாரணமாக ஒன்றும் இல்லாமல், எங்களோட வார்த்தையில் சொன்னால் நெருப்பில்லாமல் புகையாது என்று சொல்வார்கள். அப்ப நீங்கள் அர்ச்சனா திரும்பி வருகின்ற போது மாலை போட்டெல்லாம் வரவேற்றிருக்க வேண்டும் என்று கேட்டார். அவர் மீது இருக்கின்ற குற்றச்சாட்டப்படுகின்ற விடயங்கள் தொடர்பாக என்னால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆராய்ந்து அல்லது நிறுத்தப்பட வேண்டும். ஆனாலும் கூடுதலாக லக்கு வைக்கப்படுவதை நான் பார்க்கின்றேன் இந்த ஊடகங்களூடாக. இதுக்கு பின்னால் ஒரு அரசியல் நோக்கம் இருப்பதாகவே நான் கருதுகின்றேன். நிச்சயமாக ஒரு எங்களோட பிரதேசத்தை சேர்ந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் இருந்திருந்தால் இங்கே பல விடயங்கள் கவனிக்கப்பட்டிருக்கும்.